யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக தன்னை குறித்தும் தன் ஆடுகளை குறித்தும் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாங்க, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலி ஆட்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார். இந்த கூலி ஆட்கள் என்ன செய்கிறாங்க? ஓநாய் வருவதை காணும்போது ஆட்டை விட்டுவிட்டு மந்தையை விட்டுவிட்டு தங்கள் உயிர் பிழைக்க ஓடி போகிறார்களாம். ஆனால் அவரோ தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். தன் ஜீவனையும் நமக்கு கொடுத்ததை அங்கே அவர் நினைவுபடுத்துகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? வரப்போகிற காரியங்களை இயேசு அறிவிக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. நானே அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த சப்ஜெக்டை நல்லா கவனிங்க. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும்போது நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லவில்லை, நானும் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லவில்லை, நாங்கள் நல்ல மேய்ப்பர்கள் என்று தம்முடைய சீஷரையும் சேர்த்து கொள்ளவில்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நானே அப்படின்னா அவரை தவிர அந்த ஸ்தானம் வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில் நிறைய மேய்ப்பர்கள் இருக்காங்க. தேவன் தம்முடைய சபையை கண்காணிக்கும்படிக்கு நிறைய ஊழியர்களை வச்சிருக்கிறாங்க. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சபை ஜனங்களை நடத்துவதற்கு மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், இவங்கெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்ட மேய்ப்பர்கள் தான். கவனிக்கிறீங்களா? ஆனால் இவர்கள் எல்லாருமே நல்ல மேய்ப்பர்களா? இவர்கள் எல்லாருமே மந்தைக்காக தங்களுடைய ஜீவனை கொடுப்பார்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நான் ஊழியர்களை சற்று குறைவாக பேச விரும்பவில்லை. எல்லாருமே மனிதர்கள்தான். பவுல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் 1 கொரிந்தியரில், பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், பவுலா உங்களுக்காக பாடுகளை சுமந்தார். இல்லையே. ஏன் அதை சொன்னார் தெரியுமா? அந்த நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தலைவர்களை பிடித்து கொண்டு சிதறி போனார்கள், உபதேசங்களை பிடித்து கொண்டு சிதறி போனார்கள். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. உபதேசங்களை பிடித்து கொண்டு, சபை டினாமினேஷனை பிடித்து கொண்டு சிலர் தங்களை பவுலை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள், சிலர் தங்களை பேதுருவை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள், ஒரு சிலர் தங்களை அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அது நடக்குது. குறிப்பாக லாட் ஆஃப் இண்டிவிஜுவல் சர்ச்சஸ், பெந்தேகோஸ்தே சபைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வருகிற ஆவிக்குரிய சபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆனால் அநேக நேரம் இண்டிவிஜுவல் சர்ச்சஸ், நிறையா சுயாதீனமான சபைகளில் ஒரே ஒரு ஊழியர் அந்த சபைக்கு சொந்தக்காரராக மாறுவதை பார்க்கிறோம். அவர்தான் மேய்ப்பர், அவர்தான் சுவிசேஷகர், அவர்தான் அப்போஸ்தலர், அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் போதகர். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதனால் அவர் தன்னையே மையமாக வைத்து சபையின் ஆடுகளை, கர்த்தருடைய மந்தையை தன்னுடைய மந்தை என்று நினைத்து பல காரியங்களில் தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. பவுல் போன்ற ஊழியர்களை கர்த்தர் எழுப்பின போது அவங்க விதைத்தார்கள். அவங்க விதைத்ததோடு கூட தேவன் அமைதியாக இருக்கவில்லை. அப்பல்லோ போன்ற ஊழியர்களை எழுப்பி அவர்கள் விதைத்த அந்த விதைகளுக்கு நீர் பாய்ச்சும்படி செய்தார். கவனிக்கிறீங்களா?
ஒரு இண்டிவிஜுவல் அல்ல, என்றைக்குமே ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னை மெய்ப்பன் என்று நினைத்து தான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது பல தவறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க, இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு இது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. அப்போது பவுல் பிரசங்கித்து சபைகளை உருவாக்கின இடங்களிலெல்லாம் தேவன் பின்னால் அப்பல்லோவை அனுப்புகிறார். அதான் பவுல் சொன்னார், நான் விதைத்தேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். சரி, அல்டிமேட்டாக எல்லாவற்றையும் செய்வது தேவன் தான். கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஊழியங்களுக்கு எஜமானராக இருக்கிறார். ஆனால் இந்த சுயாதீனமான சபைகளில் அநேக நேரம் ஒருவனையே, அந்த ஒரு பாஸ்டர், சோகால்ட் பாஸ்டர், அந்த ஒருவரையே ஜனங்கள் சார்ந்து கொள்ளுகிறபடியினால் பல தவறுகள், பல நேரங்களில் தவறான உபதேசங்கள், பல நேரங்களில் பாவமான காரியங்கள், பல நேரங்களில் தனி மனித துதி, இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டியதான இடத்துல மனிதர்களை வைப்பது. கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஆபத்தானது, அது மிக மிக ஆபத்தானது. எங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் இரட்சகரை வைக்க வேண்டிய இடத்துல ஜனங்கள் ஒரு மனிதரை வைப்பது, அவர் கால்களுக்கும் மலர்களை தூவுவது, அவருடைய பாதங்களை முத்தமிடுவது. கவனிக்கிறீங்களா? விரும்பும் பொழுதெல்லாம் இஷ்டத்துக்கு பணத்தை வாரி கொடுப்பது. இன்றைக்கி இப்படிப்பட்ட தவறான காரியங்கள் சபையின் உண்மைத்துவத்தை கெடுக்கிறது. ஒரு நல்ல ஒரு மனம் ஊழியர்களுக்குள் வராதபடிக்கு கெடுத்து போடுகிறது. நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு தனி மனிதன் தன்னை உயர்த்தும் போது, நான் தான் மெய்ப்பன், நான் தான் மெய்ப்பன், நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே தவறு வருகிறது. நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். எல்லாவற்றை விட இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. காரணம் என்ன? மனிதர்கள் புகழும் பொழுது, ஒரு தனிப்பட்ட மனிதனை மனிதர்கள் புகழும் பொழுது பெருமை வருகிறது, அகந்தை வருகிறது. நல்லா கவனிச்சிட்டவங்க. இதனால் இவர்கள் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் நினச்சி தன்னைத்தானே, இதெல்லாம் நான் சொல்கிறது சபையினுடைய வரலாற்றில் காணப்பட்டது. 2000 வருஷங்களாக இன்றைக்கும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. கவனிக்கிறது. ஈவன் கிராமங்களில் போய் பார்க்கும்போது என் சபை, என் மந்தை, என் சபை, என் சபைன்னு சொல்லி அநேக நேரம் மந்தையை, கர்த்தருடைய மந்தையை, கர்த்தர் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்தவர்களை உண்மையான அன்பை விட்டு பிரிப்பது, உண்மையான சகோதர சிநேகத்தை விட்டு பிரிப்பது, மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட இணையாதபடிக்கு தடுப்பது. கேட்டால் இந்த டெனாமினேஷன், நாங்கள் இவங்களோட பேச மாட்டோம், நாங்கள் இந்த போதகருடைய பிள்ளைகள், நாங்கள் இவங்களோட கூட கலக்க மாட்டோம், இவங்க உள்ளே வந்தாங்கன்னா கதவை சாத்திடுவோம், இந்த ஊழியக்காரங்க எங்கள் ஊருக்குள்ளே வந்து நாங்கள் கதவை சாத்திக்குவோம். இதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நிறைய சுவிசேஷகர்களை கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஜனங்கள், ஓ அவர் தான் பெரியவர், அவர் சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் தான் சொல்லி எந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல மனிதர்களை வைக்கும்போது ஆபத்து. அதனால தான் தவறான உபதேசங்கள் வருது. அதனால தான் இன்றைக்கும் மனிதர்களை போற்றி கொண்டு இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு பிரதானமான பிரசங்கம் என்ன தெரியுமா? ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், கடமையை மாத்திரம் செய்தோம். See, what a beautiful statement it is. அப்பிரயோஜனமானவர்கள். இன்றைக்கு உண்மையாக நான் சில சமயம் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஒரு சில ஊழியர்களுக்கு நேரம் இல்லை. அவங்க கேட்டால் we are busy, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, we are busy. ஏன்? ஒரு கூட்டத்தை மாத்திரம் ஜனங்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை மனிதர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதனால் ஒரு சிலர் புகழ் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. உண்மையான அநேக தேவ ஊழியர்கள் வெளியே தெரிவதில்லை. தேவன் மாத்திரம் அவர்களை அறிந்திருக்கிறார்.
நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அழகாக சொன்னார், உங்களை மனுஷர்கள் புகழும் பொழுது உங்களுக்கு ஐயோ. அது யாராக இருந்தாலும் சரி. கர்த்தருடைய ஊழியக்காரரே, உங்களை மனுஷர் புகழ்கிறாங்களா? அளவுக்கு அதிகமாக உங்களை பற்றி பேசுகிறாங்களா? பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருங்கள். அது ஒரு பெரிய கண்ணி, அது ஒரு பெரிய கண்ணி. இந்த செய்தியை நிச்சயமாக கர்த்தர் என் நாவில் கொடுத்ததுனால இதை அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கண்ணி. அவர் அப்படி பேசுவார், இவர் எப்படி பேசுவார். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒன்றை மறந்து விடாதிருங்கள், நானே நல்ல மேய்ப்பன். அவ்வளோதான். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கவனிக்கிறீங்களா? பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலர் தான். உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர் தான். ஆனால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக போட்டிருக்கு. அவர் தன்னை தானே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. கவனிக்கிறீங்களா பாஸ்டர்ஸ்? கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலர்களே தங்களை தாங்களே அப்போஸ்தலர் என்று சொல்லிக்கொண்டு, தங்களை தாங்களே பலவித பட்டங்கள் வைத்து அழைத்து கொண்டு இன்றைக்கு தங்களை உயர்த்தி கொள்ளுகிற அநேகருக்கு இது ஒரு எச்சரிப்பான செய்தி. பி கேர்ஃபுல், அதிக ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்ம இடத்துல அன்பாகத்தான் இருக்கிறார். அவர் யாரிடத்துல அன்பு வைக்க ஆரம்பிக்கிறாரோ முற்றுமுடிய அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறார். படித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு. யூதாசையும் அவர் அன்பு வைத்தார், நேசித்தார். யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வந்தபோது கெச்சமன தோட்டத்தில் நண்பனே தான் அழைத்தார். நீ என் எதிராளி என்று அழைக்கவில்லை, பகைவனே என்று அழைக்கவில்லை. ஃப்ரெண்ட், சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய். சி, அவர் தான் இயேசு. ஆனால் அவர் இன்னும் அன்பாக இருக்கிறாரே நம்ம மேலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே அல்லது நம்மை நாமே உயர்த்தி கொள்வோம் என்றால் we are finished. we are finished. ஆல்ரெடி குழியில் விழுந்துட்டோன்னு அர்த்தம். ஆகையினால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே, நாம நல்ல மேய்ப்பர்கள் அல்ல, நாம் மேய்ப்பர்கள். பிரதான மேய்ப்பன் ஒருவர் தான் நல்ல மேய்ப்பர். இந்த நல்ல அப்படிங்கிற வார்த்தை நமக்கு அநேக நேரம் அது அர்த்தம் தெரிகிறதில்லை. நம்ம எல்லாத்துக்குமே இந்த நல்லதை பயன்படுத்துவோம். ஒரு நல்ல பென்சிலை பார்த்தா கூட, என்ன நல்லா எழுதுகிற பென்சிலை பார்த்தா கூட நல்ல பென்சில், நல்ல வீடு, நல்ல கார். இந்த நல்ல குட் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக நம்முடைய வாயில் வர்ற ஒன்று. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வித்தியாசமானது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது அதில் அத்தனை அர்த்தம் இருக்கிறது. அவர் ஒருவர் தான் நல்லவர். ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஒரு மனிதன் வந்து நல்ல போதகரேன்னு சொன்ன போது ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அவனுடைய அந்த மோட்டிவ், அவன் நோக்கத்தை அறிந்த ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ஏன்பா, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. கவனிக்கிறீங்களா? ஆகையினால் இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய சுய ரத்தத்தினால் சபையை சம்பாதித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை எந்த மனுஷனுக்கு கொடுக்காதீங்க. அப்படி எத்தனையோ ஊழியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஊழியங்கள் பின்னாட்களில் உடைந்து போயிருக்கிறது, சிதறி போயிருக்கிறது. கர்த்தர் தான் மகிமைக்கு பாத்திரர், கர்த்தர் தான் கனத்துக்கு உரியவர். கர்த்தர் ஒருவரே எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய மகிமையை எடுத்துக்கொள்வாதீர்கள். Never ever try to take the glory of God. தேவன் நமக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், அது நமக்கு போதும். யாரை அழைக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஊழியத்தை எல்லாம் முடித்த பின்பு ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும். நாங்கள்
அப்பிரயோஜனமானவர்கள். we are useless. நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள். இதனால் மனத்தாழ்மையை நாம் தரித்து கொள்கிறோம். நமக்குள் பகை வருவது கிடையாது. உலகம் பெரிது. அநேக ஊழியர்கள், உண்மையுள்ள ஊழியர்கள் எழும்ப வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒரு முறை ஆண்டவருடைய சீஷரில் அவருக்கு அன்பாயிருந்த யோவான் இன்னொரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை கண்டு அவனை தடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாங்க, தடுக்காதப்பா, never ever do it. அதை செய்யாதே. என் நாமத்தை சொல்லுகிறவன் என்னை குறித்து எளிதாய் தீங்கு சொல்ல மாட்டான். கவனிக்கிறீங்களா? ஸோ என்கரேஜ் ஆல் தி மினிஸ்டர்ஸ். எல்லா ஊழியர்களையும் உற்சாகப்படுத்துங்க. அதில் கள்ளத்தனமாய் போதிக்கிறவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. உத்தமர்களை நேசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம், நம்முடைய இரட்சகருக்கு மாத்திரம்தான் மகிமை. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் நல்லா தெரியும். அந்த முத்திரையை உடைப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்னும் தேவகுமாரனும் தேவ ஆட்டுக்குட்டியானவருமானிய அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருந்தது இல்லையா? he was able to break the seals. அவர் ஒருவர் தவிர வேறு ஒருவருமே தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆகையினால் நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறியும். அவரும் தம்முடைய ஆடுகளின் மந்தையின் சத்தத்தை அறிந்திருக்கிறார். he knows about his sheep. shepherd knows everything. பிரதான மேய்ப்பருக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை ஒருபோதும் மனுஷருக்கு கொடாதிருங்கள். விழுந்து விடுவீர்கள். உங்கள் நம்பிக்கை கெட்டு போயிடும். சரியா? கர்த்தர் மேலே வைங்க. தவறான உபதேசங்களுக்கு மனதை சாய்ச்சிடாதீங்க. அங்கங்கே கவர்ச்சியான உபதேசங்கள் எழும்புகிற காலகட்டம் இது. வேகமாக எழும்புகிற காலகட்டம். இந்த காலகட்டத்தை பற்றி பைபிளில் போட்டிருக்கு. இது இப்படித்தான் இருக்கும். ஆகையினால் யாருடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் இல்லையோ, இரட்சகருக்கு முதலிடம் இல்லையோ, அவர்கள் அவரை இன்னும் நேசிக்கவில்லை. ஸோ பி கேர்ஃபுல். நம்ம எல்லாருக்காக தேவனை கனப்படுத்தணும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உத்தமமான ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க உண்மையாய் அந்த ஊழியத்தை செய்யும்படி நாம் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொள்ளணும். அவர்களுக்கு நாம் பாரமாக இருக்கக்கூடாது, பிரயோஜனமாக இருக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம உபயோகம் உள்ளவங்களாக இருக்கணும். அதே நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கும் கனம், துதி, மகிமை வேதம் அனுமதிக்கவில்லை. ஸோ பெட்டர் ஆல்வேஸ் பி கேர்ஃபுல். அண்ணன் ஆர் ஸ்டான்லி சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் நினைவுக்கு இருக்குது. அவங்க சொன்னாங்க, ஒரு முறை அவங்க நடந்து போயிட்டு இருந்தப்போ ஜனங்கள் ஓன்னு சுற்றிக்கிட்டு ஸ்டான்லி நடந்து போகிறார். சொன்ன, ஏன்பா ஒரு ஊழியக்காரன் நடந்து போகக்கூடாதா? நடக்கக்கூடாதா? நடக்க வராதா? நடக்க முடியாதா? அப்படிலாம் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு தான். சுயாதீனமான சபைகளை வைத்து சுயாதீனமாய் ஊழியத்தை நடத்துகிற இண்டிவிஜுவல் பென்டெகாஸ்டல் பாஸ்டர்ஸ் ஆர் எனி டினாமினேஷன் பாஸ்டர்ஸ், பி கேர்ஃபுல். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் அழைப்பை கனப்படுத்துங்க. அழைத்த கர்த்தரை கனப்படுத்துங்க. நீங்கள் அந்த மகிமை எடுத்துக்காதீங்க. தி லேட்டஸ்ட் சோ கால்ட் வர்ஷிப் லீடர்ஸ் யூடியூப்பில் பாடல்களை பாடி என்ன நடித்து ஜனங்கள் மத்தியில் பேர் எடுக்கிறவர்களே, புகழ் எடுக்கிறவர்களே, பி கேர்ஃபுல். ஜனங்கள் உங்களை வணங்க இடம் கொடாதிருங்கள். எல்லா மகிமையும் தேவனுக்குத்தான். தேவனை சுற்றி இருக்கிறதான கேருபீன்கள் தங்கள் முகங்களை மறைத்து கொண்டது, கால்களை மறைத்து கொண்டது. படித்து பாருங்க, ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அப்பா, இந்த நல்ல தியானத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கு பயந்து உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.